லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னை சிலுவையிலே அனுதினமும் எடுத்துக் கொண்டு நான் பின்பற்றேன் பின்பற்ற கடவன். என் ஜீவனை ரட்சிக்க விரும்பினவன் இங்கே பாருங்க, தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன்னுடைய சிலுவையை எடுக்கணும். இன்னைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். அனுதின சிலுவை. அதில் ஒரு வார்த்தை வருதுல்ல, அனுதினமும். டெய்லியும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துட்டு டெய்லியும் பயணிக்கணும் விசுவாசத்தில். அப்போ தான் நாம் ஆண்டவர் வைத்த திட்டங்களுக்கு நேரம் ஆசீர்வாதத்தில் நடக்க முடியும். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை, ஞானஸ்நானம் எடுத்தப்ப பண்ணுற காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தொடர்ச்சியாக முதல் பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோம். அப்போ என்னென்ன காரியங்களை நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் பார்த்தோம். அப்போ நான் இதெல்லாம் நடக்கிறேன், நான் இந்த மாதிரி இச்சைகள்லாம் விழலை, நான் இந்த பெருமைலாம் என்கிட்ட இல்லை, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கும், சில வேலைகள் நம்மளுக்கு புரியாமலே இருக்கும். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நம்ம செய்யாமல் இருக்கிறோம், அதை நம்ம கற்றுக்கொண்டா நம்ம ஆசீர்வாதத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ இந்த நிமிஷம் நம்மளை முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அனுதினமும், அந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்போ இந்த வேலையில் நம்மளுடைய கண், காது, மூக்கு, வாய், இருதயம், கைகள், கால்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாவற்றையும் அவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அவர் பேசுகிற சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அவரை நம்ம பார்க்க முடியும். அவர் செய்கிற காரியங்களை நம்ம செய்ய முடியும். அவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான் நம்மளால் போக முடியும். அப்படி ஒப்பு கொடுத்தோம்னா, தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே, தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே, தொடும் என் நாவினையே, தொடும் என் ஆண்டவரே, இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே, தொடும் என் ஆன்மாவையே, என் பாவம் போக்க வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே, தொடும் என் உடலினையே, தொடும் என் ஆண்டவரே, இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்மிடத்திலே வருவோம். இந்த வேலையில் நம்மளை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்கள் கண்களை ஒப்புக் கொடுக்கிறோம், காதுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி, உண்மை காணும்படி எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசுகிற வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளும்படி, எங்கள் மனப்பொருளெல்லாம் மாறும்படிக்கு, எங்கள் சரீர வியாதிகள் நீங்கும்படிக்கு, எங்கள் ஆன்மா பரிசுத்தமாகும்படிக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள தேவனை அறிகிற அறிவுரை எங்களை நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு மனக்கண்களை பிரகாசமாக்கி அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி தினமும் எங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு உண்மையே பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மை அறிகிற அறிவிலை எங்களை நடத்துவீராக. ஒருவருக்கே துதி கன மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம கர்த்தர் இடத்துல ஒவ்வொரு முறையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே என்னை மோசமா ஒப்பு கொடுத்துறேன், உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அவர் கிரியை செய்வார். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் ஜபத்துக்கு வரும்போது ஒப்பு கொடுத்தோம்னா அன்னைக்கு மட்டும் கிரியை செய்வார். மற்ற நாளில் எந்த கிரியை நடக்கும் நம்மளுக்கு தெரியும், அதை சொல்லவே வேண்டாம். அப்போது இங்கே போட்டிருக்கு இல்லையா 9:23 லூக்கால என்ன சொல்லியிருக்கு, அனுதினமும். அந்த அனுதின சிலுவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படி நம்ம வாழும்பொழுது ஆசீர்வாதங்களுக்கு நிச்சயமாக குறைவே இருக்காது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு போல மாறணும், அவரை போல நான் வல்லமையாக ஜெபிக்கணும், நான் கையை நீட்டினா அங்கே பெரிய வல்லமை அங்கே நிகழணும், நான் கையை நீட்டினா ஒருத்தர் சுகமாகணும் அப்படின்னா நம்ம நினைச்சா பார்த்தாது. அவரை போல நம்ம வாழும்போது அவரை போலவே அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும், நம்ம அதிகாரத்தோடு ஜெபிக்க முடியும், அதில் வெற்றியும் பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த சிலுவை இதில் போட்டிருக்கு இல்லையா, சிலுவை, உன்னுடைய சிலுவை எடுத்துக்கிட்டு வாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சிலுவைனா நம்ம குடும்பம் நினச்சிக்கிறோம். குடும்பம் கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது, மனைவி கிடையாது, கணவன் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, வேலையும் கிடையாது, நல்ல வசதியாக இருக்கணும், அதுவும் இல்லை. அது இல்லை நம்ம சிலுவை. சிலுவைனா நம்ம என்ன நினைச்சிக்கிறோம், சரி மனைவி விட்டுட்டு ஓடிடலாம், ஊழியத்துக்கு ஓடிடலாம், கர்த்தர் சொன்னதை செய்யலாம், பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிடலாம், குடும்பத்தை விட்டுட்டு ஓடலாம். அப்படி இல்லை பாருங்க. எல்லாமே இருக்கும் பொழுதும் அவரு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் பாருங்க. அதுதான் மற்றவர்களை வெறுத்துங்கிற அர்த்தம் நம்மளை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் இருக்கு இல்லையா, அவன் வெறுத்து வரணும் என்கிட்ட. நம்ம என்ன நாங்களும் அப்படிதான் நினைச்சிருந்தோம். ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றப்ப, ஊழியெல்லாம் செய்யறப்ப நிறைய வெறுப்பு, ருசியான சாப்பாடு கூட எனக்கு பிடிக்காது, ஒரு பூச்சப்பு இல்லாமலாம் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் எனக்கு ஆண்டவர் கண்களை திறந்தாரு. நீ நல்லா சாப்பிட்றதுனால கர்த்தருக்காங்க எதுவும் குறைஞ்சி போகிறது கிடையாது, நீ நல்லா சாப்பிடலாம், நீ நல்லா இருக்கலாம், நீ நல்லா உடுத்தலாம். ஆனால் ப்ரையாரிட்டி யாரு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒன்றை நீ தாழ்மைப்படுத்தணும். அதுதான் இங்கே வெறுப்புங்கிற அர்த்தம். நம்ம என்ன நினைச்சிடறோம், அப்போ எனக்கு எதுவுமே வேணும் அப்படின்னா நம்ம எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு 1 கிலோ அரிசி ரொம்ப அதிகம் இல்லையா, அப்படி இங்கே சொல்லலை. நம்ம நல்லா இருக்க சொல்லுது. அதே சமயத்தில் நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறத புரிந்து கொண்டு மற்ற எல்லா காரியத்தை விட, எல்லா விஷயத்தை விட, நம்ம குடும்பத்தை விட, நம்முடைய இலக்குகளை விட, நம்ம நோக்கங்கள், நம்ம லட்சியங்களை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியிருந்தாங்க. அதுதான் வெறுத்து அவரை பின்பற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு அவரே சொல்லித்தராரு. வாசிக்கலாம், மத்தேயு 10:38 வாசிக்கலாம். மத்தேயு 10:38, பக்கம் 14, புதிய ஏற்பாடு. கற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அப்போ இந்த பாத்திரம்ங்கிற வார்த்தை ஆங்கில மத்தியில் வர்த்தி அப்படின்னு வருது. அப்படின்னா தகுதி இல்லை. நான் சொல்றத நீ செய்யாம, என்ன ஃபாலோ பண்ணாம, நீ உமேஷத்துக்கு உன்னுடைய விருப்பத்தை தான் செய்வேன், நீ எப்போ போல எந்திரிக்கிற, எப்போ போல சாப்பிட்ற, எப்போ போல வேலை செய்யற, ஆனா நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன்னா எனக்கு நீ தகுதியே கிடையாது, நீ என் பின்னாடி வர்றது வேஸ்ட் பண்றாரு ஆண்டவர். அப்போ நான் எதை வெறுக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு என்னுடைய விருப்பங்களை வெறுத்து அவரை அவர் சொல்றதை கேட்கறது. அப்போ இங்க இருந்து சபையிலிருந்து கொடுக்கப்படுற காரியங்கள் என்னெல்லாம் சொல்லித்தராங்கன்னு கவனிங்க. அதை செய்யறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட, நமக்குன்னு ஒரு சபை, நமக்குன்னு ஆண்டவர் பேசுறாரு, நமக்குன்னு சில காரியங்களை கற்றுத்தரானா அதை நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்யறோமா? அப்படி செய்தால் ஆசீர்வாதங்களை அதிகமாக பார்க்க முடியும். நம்ம யாருக்கு ஜபிக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். நம்ம யாருக்காக கைகளை நீட்டுகிறோமோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதங்களை பண்ணுவார். இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நேற்றைக்கு கூட காலை
சபையில் கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் தான் ப்ரையாரிட்டின்னு வாழும் பொழுது, அப்போ அவருக்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக மாறும். தகுதியுள்ளவர்களை தேவன் என்ன பண்ணுறாரு? இன்னும் அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறார். தகுதியே இல்லாமல் தான் நம்ம அழைக்கிறாரு. நம்ம ஒன்றுமே இல்லாமல் குப்பையில் கடமை அழைச்சிட்டாரு. இப்போ தகுதிப்படுத்தும் பொழுது இப்படியெல்லாம் இருன்னு சொல்லும்போது அதை நம்ம செய்யும் போது நாம் மாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்தது அவர் என்ன சொல்லிக்கிறார் பாருங்க. லூக்கா 14:27 வாசிக்கணும். லூக்கா என்ற சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனம். 105வது. சுமந்து கொண்டு எனக்கு பின் சொல்வதா எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டார். அப்புறம் பாருங்க, எனக்கு நீ சீஷனா இருக்குமானா நான் சொல்றதை நீ செய்யணும். முதல்ல என்ன பார்த்தா, உனக்கு தகுதியை என்ன பின்பற்றி வர்றது நான் சொல்றதை நீ செய்யணும்ப்பா. அப்பதான் உனக்கு தகுதி அது. அடுத்தது, எனக்கு பின்னாடி நீ வரணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஞானஸ்நானம் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் கர்த்தர் சொல்றதெல்லாம் கேட்போம். வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்குவோம், கண்ணல் வேணாம், பொட்டு வேணாம், இது வேணாம், அது வேணாம், பாஸ்ட் வேற என்ன செய்யணும் அப்படிலாம் கேட்போம். எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த எங்களுடைய போதகரை நான் கேட்டேன். அவர் சொன்னார், எதுவுமே பைபிள் அப்படிலாம் போட்டு இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா செய்யாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்னா செய்யாதீங்க அப்படிதான் சொன்னாரு தவிர பைபிள் அப்படிங்கிற நான் தேடி பார்த்த பாருங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், இதை பண்றேன் அதை பண்றேன், ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு எதையோ தியானம் பண்ண ரெடியா இருக்கும். கடைசியில கொஞ்ச நாள் போக போக ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பார்த்துட்டு அவரையே தியாகம் பண்ணிட்டு வேற பின்னாடி வருது. அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. அப்ப எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் தகுதி இல்லைங்கிறாரு, ரெண்டாவது எனக்கு சீஷனே இல்லைன்றார். அவருடைய சீஷர்களா வாழதான் நம்ம அழைக்கப்பட்டோம்னா, அவருடைய சீஷனா வாழ்றதுக்கு என்னெல்லாம் அவர் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுதுதான் அவருக்கு சீஷர்களா இருக்கிறோம். அவருக்கு சீஷரா இருக்கும் பொழுதுதான் பிசாசு நம்மளை தொட மாட்டான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சண்டை பகுதியில பார்த்தோமே, பிசாசு எப்போ நம்ம தொட மாட்டான். ஜீவனத்தின் பெருமை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது, கண்கள் நிச்சயம் இருக்கக்கூடாது, மாம்சத்தின் நிச்சயம் இல்லாத இருக்கப்போ அவன் என்ன பண்ண மாட்டான், நம்ம பக்கத்துல வரமாட்டான் அப்படின்னு பார்ப்பான். அப்போ அவருக்கு சீஷனா இருக்கும் பொழுது, அவருக்காக வாழும் பொழுது அவனுக்கு தெரியும் இவங்க அவருடைய சீஷர்கள், இவங்க பக்கத்துல போனா நம்மளை துவைச்சி எடுத்துருவாங்க. பிசாசுக்கு அவனுடைய எல்லா தூதர்களுக்கும் தெரியும், அவனுடைய இருளில் இருக்கிற தூதர்களுக்கெல்லாம் தெரியும். பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ வேறு இடத்துல போகக்கூடாது, கர்த்தர் இடத்துல அவரை பின்பற்றி வாழணும். நம்ம என்ன பண்றோம், வேறு பின்னாடியே போயிடும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் பாருங்க, சபையில கூட ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி தரும் பொழுது பார்க்கலாம், இந்த சபைக்கு நம்ம வரோம், ஏதோ வார்த்தையை கேட்கிறோம் அப்படி இல்லை. மற்ற காரியங்களை நம்ம வேற இடத்துல செய்யறோமா? அப்ப ஆண்டவர் சொன்னதை, ஆண்டவர் நம்மளுக்கும் கொடுத்த ஒரு சபை, நம்மளுக்கும் கொடுத்த காரியங்கள், நமக்கும் பேசுற வார்த்தைகள், அந்த வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. அது நம்ம வாழ்க்கையில ஏன் நிறைய பேருக்கு நிறைவேறல? ஏன்னா அவருக்கு தகுதியா நடக்கல, அவருடைய சீஷங்களா இல்லை, அவர் பின்னாடி வரல. இப்படியெல்லாம் இருந்தா அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறும்? நம்ம வாழ்க்கையில எப்படி பிசாசோட கிரியை நடக்காம இருக்கும்? இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன்னை வெறுத்தோ அப்பா எனக்கு சீஷனா இரு, ஒன்ன வெறுத்துரு, எனக்கு சீஷனா இரு, தகுதியா இரு, பாத்திரவானா இரு அப்படின்னு சொல்லி தர. நம்ம நினைப்போம் ஆண்டவர் சிலுவை எடுத்துட்டு வா, சிலுவை எடுத்துமா சொல்றாரு. அவரை தான் சிலுவையில அடிச்சாச்சு, நம்ம அவரோட கூட சிலுவையில அறையப்பட்டுட்டோமே, இப்ப நம்ம என்ன சிலுவை எடுக்கிறது? இந்த காரியம் நம்மளுக்குள்ள இருக்கோம் இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 11:30 வாசிக்கலாம். மத்தேயு 11:30. பாருங்க, இதுதான் அவர் நம்மளுக்கு சொல்ற சிலுவை. எங்கெங்க இதுதான் சிலுவை எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னா, நீங்க 10வது அதிகாரத்துல 38 வாசிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் பேசிக்கிட்டே வர்றப்பா, நான் சொல்ற பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சினா, என்னோட காரியங்களை என் சித்தத்தை நீ செஞ்சினா உனக்கு என்ன நடக்கும்னா, வேற காரியங்கள் வாழ்க்கையில நடக்காது. நீ வேற பாரத்தை சுமந்து கொள்ற. அதுல நீங்க 28 வாசி பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க. ஏன்னா நமக்கு நிறைய பாரம், பிள்ளைகள் பாரம், மனைவி பாரம், வீட்டுல பொருளாதார பாரம், குடும்பத்துல பிரச்சனைகள் பாரம், சமாதானம் இல்லாத பாரம், ஊழியம் பண்றாங்கன்னா ஊழியத்துல பாரம், விசுவாச பிள்ளைங்கனால பாரம், அவங்க குடும்பத்துல சில பேருக்கு வியாதிகள், சில பேருக்கு பிசாசின் கிரியைகள், நிறைய பாரங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்குது பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வா,
என் நுகத்தை ஏற்றுக்கொள். நீ எதையோ தூக்கி உன் தலையில வச்சுக்காத, உன் கருத்துல வச்சுக்காத. நான் சொல்றதை நீ செய்ப்பா. நான் இதை ஏற்றுக்கொண்டேன்னா அது உனக்கு எப்படி இருக்கு? மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. அப்போ நான் கொடுக்குற இந்த சுமையும் நான் கொடுக்குற இந்த நுகமும் மெதுவாயும் லகுவாயும் இருந்துச்சுன்னா எப்படிங்க அது மெதுவா இருக்கும்? கர்த்தர் சில காரியங்கள் சொல்லிட்டு என்னால செய்யவே முடியல நம்ம நினைப்போம். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, புதிய ஏற்பாட்டுல என் கற்பனைகள் பாரமானவைகள் அல்லது இருக்கு. பாரம் கிடையாது. நான் உன் கூட இருக்க போறேன். நீ போய் ஜெபம் பண்ணி நீ கையை நீட்டும் பொழுது முன்னால சுகமாகல, உன் கூட இருக்கிற நான், உனக்குள்ள இருக்கிற நான் வல்லமையை வெளிப்படுத்தி உன் கைவழியா நான் ஆக்டிவேட் பண்ணுவேன். அப்போ என்னாலதான் அந்த சுகம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க கொள்ள முடியும் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவருடைய சுமையை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய சித்தத்தை நாம செய்யும் பொழுது எப்படி இருக்கிறோம்? அவருக்கு பாத்திரம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம், அவருக்கு சீஷனா இருக்கிறோம், அவர் பின்னாடியே போறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஏன் வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஏன் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்? யோவான் 15:10 வாசிக்கலாம். யோவான் 15:10 பக்கம் 180. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்து இருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். அப்ப நான் எப்படி பிதாவோட சித்தத்தை செஞ்சேன்? அவருக்கு பாத்திரமானா இருந்தேன், அவருக்கு சீஷனா இருந்தேன். நான் இருந்தது போல நீங்களும் இருங்க. நம்ம அப்படித்தானே ஜபிக்கிறோம், இயேசு போல மாறணும், என்னை பார்க்குறவங்க இயேசுவையே பார்க்கணும், எனக்குள்ள இயேசு இருக்கிறான்னு வெளிப்படணும் எல்லாம் சொல்லி ஜபிக்கிறோம்ல. அப்போ அதனால தான் இயேசு சொல்லித்தரப்போ என்ன போல நீ மாறணும்னா, என்ன போலவே நீ இருக்கணும், எனக்கு சீஷனா இருக்கணும்னா, என்ன நீ பிரதிபலிக்கணும்னா, என்னோட ஜெராக்ஸா நீ மாறணும்னா, நான் எப்படி பிதாவுடைய சித்தத்தை கை கொண்டு பிதாவின் சொல்படியே நடந்தேன் அது போல நீயும் நட. நான் நடக்கும்போது நான் தனியாக எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன்பா, உனக்கு வேண்டிய நிறைய காரியங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீ ரொம்ப எளிதான காரியங்களை செய்யும்படிக்கு நான் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் நான் உதவியா இருக்கிறேன். மரண பரியந்தம், முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட தான் இருக்கேங்கிற வாக்குத்தத்தமாக தானே பார்த்தோம். உன் கூட இருக்கான், உன்னை மனைவான் உருவாக்குவான், பயப்படாத, நான் எல்லாமே செய்வேன்னு சொல்றாருல. அந்த வார்த்தை மாறாது பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் மாறாது. நம்ம அதை அப்படியே பிடிச்சி கொள்ளணும் பாருங்க. அப்போ இப்படி நாம அவருக்கு சீஷனா இருக்கும் பொழுது, இப்படி அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தகுதியா மாறும் பொழுது பிசாசால சட்டம் பேச முடியாது. ஏன்னா இந்த புத்தகமே சட்ட புத்தகம். கர்த்தர் சில நியமங்களை வச்சு இப்படி நட, இப்படி கீழ்ப்படிக்கலாம் சொன்னா அவன் வருவான். பிசாசு பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளை கீழ்ப்படியவே இல்லை, சர்ச்சுக்கு போகாம எங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவன் கொண்டு வருவான். லீகலா எடுத்துட்டு வருவான். பாருங்க இது உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் இது என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் லீகலா பிடிப்பான். ஏன்னா இந்த சட்ட புத்தகம் இது இடத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் அவன் சட்டப்படி தான் வருவான். வேற எப்படி அவன் நம்மளை கவுக்கவே முடியாது. அவன் அப்படிலாம் தான் வருவான் பாருங்க. அவன் அநியாயம் பண்ணான், அதனால அவனை பிடிச்சி கீழே தட்டாரு. ஆனா அவன் நாமளும் கீழே போயிடணும், நாமளும் நரகத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்ம மேல ஏதாவது ஒரு காரியம் இருக்கான்னு வெளிப்பட்டு நிமிஷத்துல சொல்லி இருக்கு இல்லையா? இரவும் பகலும் நம்ம மேல குற்றம் சாட்டும்படிக்கு அவன் என்ன பண்ணானா? தேடிக்கிட்டே இருக்கானா, கர்த்தர்கிட்ட நமக்காக அப்படியே பேசிக்கிட்டே இருக்கானா. இவங்கிட்ட எந்த குறை, இவங்கிட்ட அந்த குறை அப்படின்னு சுட்டி சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கானா, குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிற பாருங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கர்த்தர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போகும்பொழுது நாம எந்த பிசாசின் கிரியைக்கும் இடம் கொடுக்காம இருக்கும் பொழுது நாம நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும், நாம ஜெபிக்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இது ஏதோ ஆபிரகாமுக்கு மட்டும், மோசேக்கு மட்டும், தாவீதுக்கு மட்டும், நம்மளுக்கும் முடியும். அவங்களுக்குலாம் பரவாயில்ல, இயேசு பறக்கல, நம்மளாம் ரொம்ப பாக்கியசாலிகள். இயேசு பிறந்து மரித்து உயிர்த்து எழுந்து கூடவே உள்ளே வந்துட்டார். அவர் தான் செயல்படுறார் நமக்குள்ள இருந்து. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் பாருங்க இந்த காரியத்தை அவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இல்லையா? ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இப்போ நீங்க இந்த காரியத்தை எளிமையா புரிஞ்சுக்கிறோம்னு நான் சொல்றேன். ஒரு திருமணம் ஆக போகுது அப்படின்னா அந்த திருமணம் ஆக போற பெண்ணை எடுத்துட்டு போயிட்டு அந்த மாப்பிள்ளை கையில கொடுக்கும்போது அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க? இது வரைக்கும் என் மகளா இருந்தா இனிமேல் உங்களுடைய மனைவியா இருக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு உடன்படிக்கையிலிருந்து, ஒரு பந்தத்துல இருந்து, உறவுல இருந்து அடுத்த உறவுக்கு அவங்க போறாங்க. அது போலதான் இது வரைக்கும் அவன் பிசாசின் பிடியில இருந்தோம்.
புரியுதுங்களா? ஆண்டவரே தெரியாம இருந்தோம். இப்ப ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியாச்சு. இனிமே கர்த்தாவே உமக்காக தான் வாழ போறோம்னு சொல்லிட்டோம். ஆனா சொன்னது மாதிரி நம்ம நடக்காம இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை முடிக்காம இருக்கிறோம். இப்ப முடிச்சு போடணும். எந்த உடன்படிக்கை? பிசாசுகிட்ட ஏற்கனவே சில காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம். நான் எப்படி பண்ணேன், சண்டே ஆனா நான் வந்து மச்சான் நான் வந்துடுறேன்டா சினிமா பார்க்க, அவன் கூட உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல இந்த தேவையில்லாத காரியங்கள்லாம் சிலதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் முறிச்சு போட்டாதான் இது புதிதாகும். நம்ம புதிய மனுஷன் மட்டுமல்ல, நம்ம சில காரியங்களை வேண்டாம் வெறுத்து ஒதுக்கணும். ஒரு காரியத்துல சைன் பண்ணணும்னா, ஒரு முதலமைச்சர் வராங்கன்னா இவங்க சைன் பண்ணணும், முதல்ல பழைய ஆளை வெளியே தள்ளணும். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய காரியங்கள், பழைய உடன்படிக்கை, பழைய விஷயங்களை வெளியில தள்ளிட்டு அதெல்லாம் முறிச்சு போட்டுட்டு அந்த காரியங்களை கிழிச்சு போட்டுட்டு இப்போ தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். இது ஒவ்வொரு நாளும் நான் செய்யணும். ஆண்டவரே நீரே இன்றைக்கு என்னை ஆளுகை செய்யும். பிசாசோ எந்த காரியங்களும் என்னுடைய சுயநலமோ என்னுடைய சுய புத்தியோ அதையே நான் சார்ந்து வாழாம, நான் எனக்காக வாழாம நீரே என்னை ஆளுகை செய்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். என்னுடைய உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பழைய உடன்படிக்கை என்ன பண்ணணும்? முறிச்சு போட்டணும். இயேசுவின் நாமத்தால என்னுடைய பழைய காரியங்கள், என்னுடைய தலைமுறை சாபங்கள், என் குடும்பத்துல ஆண்டவரே உண்மை அறியாதவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கலாம், அந்த காரியங்களை நான் முறிச்சு போடுறேன். அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. அந்த பாவ காரியங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை. இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க தினம் சொல்ல 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 பிசாசு உங்களை கட்ட முடியாது, உங்க பக்கத்திலே வர முடியாது. அதுதான் நம்மளுக்கு ரோமர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 6:11-14 வாசிக்கலாம். ரோமர் 6:11-14. நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களை எண்ணிக்கொள்ளுங்கள். நான் கர்த்தருக்குள்ள பிழைத்திருக்கிறேன், நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டேன், நான் புதுசாயிட்டேன். டெய்லியும் அதை யோசிக்கணும். ஏன்னா ஆனதினம் இந்த சிலுவையை நான் சுமக்கணும், ஆனதினம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அப்ப டெய்லியும் அந்த எண்ணம் வரணும். நம்ம என்ன பண்றோம், சண்டே அன்னைக்கு மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப உற்சாகமா இருப்போம். வீட்டுக்கு அப்படி போனதான் பழைய கதை பேசிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, டெய்லியும் நம்ம இதை செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால தான் பாருங்க நிறைய வசனங்களை சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் பாவத்திற்கு கீழ்ப்படியாதாகோ சாவுக்கு எதுவான உங்கள் சாரீரத்தில் பாவம் அளித்திருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. பாவம் இவனை இழுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஐயோ அந்த விஷயம் என்னை இழுத்துருச்சு போயிட்டுச்சுங்க. இழுக்காது. நம்மளுக்குள்ள உயிர் தெழுதல் வல்லமை இருக்குன்னா கட்டாயமா இழுக்காது. நம்ம இழுக்குதுன்னு போய் சொல்லி ஏமாத்துறாங்க நிறைய பேர். எல்லாம் தப்பு பண்ற வாடா நீயும் சொல்றதுனால அதை ஏமாந்துருவோம் கேட்டு. கிடையாதுங்க. நம்ம புத்தி அந்த மாதிரி டியூன் பண்றாங்க பாருங்க நிறைய பேர். யாரும் தப்பு பண்ணல. சின்னதுல இருந்து நீ பாவம் பண்ணலையா? ஆமாங்க, சின்னதுல இருந்து பாவம் பண்ணிருக்கேன். எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னா அப்பவே என்னோட பாவம் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் புதுசா நடக்க முடியும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும். பாவம் எனக்குள் ஆளாதிருக்கும், நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆளாதிருப்பதாக கட்டளை போடுறாரு பாருங்க. ஆளாதிருக்க முடியும். அடுத்தது பாருங்க, நீங்க உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மருத்துவருக்கு பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்ம பாடணும் இல்லையா பாட்டு, என் கண்ணை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். அப்படி டெய்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னோட ஒவ்வொரு அவயவங்கள் உச்சம் முதல்ல உள்ளம் கால் வரைக்கும் எல்லாத்தையும் உங்ககிட்ட அர்ப்பணிச்சிடும். ஆண்டவரே ஒப்பு கொடுத்துங்க, நீங்க நடத்துங்க, நீங்க பயன்படுத்துங்க, நீங்க உதவி செய்யுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. அப்ப பாருங்க வேற காரியங்கள் உங்களை தொட முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல பாருங்க என்ன பண்ணிட்டு உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை ஜெயிக்காது. எப்படி சொல்லித்தராரு பாருங்க பவுல். பாவம் உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லித்தராரு. ஆனா பாவத்துல விழுந்துட்டோம் பரிதாபமா இருக்கு கேட்கும் பொழுது. எப்படி விழ முடியும்? இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும் பொழுது விழாம இருக்க முடியும். விழற மாதிரி சூழ்நிலை வருதுன்னா உடனே ஜெபிச்சிருங்க. ஆண்டவரே
என்னை இந்த காரியங்கள்லாம் என்னை துன்புறுத்துற மாதிரி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது, அது எந்த வித பாடுகளா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை அவர் பார்த்து கொள்வார். பாருங்க, அதுக்கு தான் இந்த கிருபை கொடுக்கப்பட்டது. நம்ம பாடுறோம்ல, சும்மா கிருபை கிருபைன்னு பாட்டு, கிருபையை கொடுத்து அவர் மரித்து உயிர்த்து எழுந்து இவ்வளவு வசனங்களை கொடுத்து ஒரு சபையை வைத்து இதுக்குன்னு போதித்து ஜெபித்து எல்லாம் செஞ்சோம் நம்ம பழைய மாதிரியே இருக்கிறதுக்கா? அப்ப நம்ம இதெல்லாம் யோசிக்கணும் பாருங்க. அப்ப அவருக்கு ஸ்ரீஷன்னா, அவருக்கு நம்ம பாத்திரவான்களா மாற முடியும்னா, அப்போ அவர் சொல்றதை கேட்கும்படிக்கு அனுதினமும் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது, நம்மை பிசாசு தொட முடியாது, நம்ம ஆசீர்வாதம் பெருசா இருக்கும், நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் பதிலை பெற்றுக் கொள்வோம். ஆமென். நம்ம எழுந்து நின்று ஜெபித்து நிறைவு செய்யலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் எளிதாக்கி வச்சிருக்கிறார். நாம் இதெல்லாம் தெரியாம கஷ்டமாக்கிக்க கூடாது. நம்ம ஆண்டவர் நல்லா சாப்பிட சொல்றாரு, நல்லா உடுத்த சொல்றாரு, நல்லா தூங்க சொல்றாரு, நல்லா மகிழ்ச்சியா இருக்க சொல்றாரு. ஆனா ப்ரையாரிட்டி எது? அவருடைய சித்தத்திற்கு நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ விரும்புகிற ஆண்டவர். எந்த காரியத்துக்கு நான் நோ சொல்லணும் சொல்லி கொடுங்க, நான் நோ சொல்லிடுறேன். எந்த காரியத்துக்கு என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் எஸ் சொல்லணும், அதுக்கு நான் எஸ் சொல்லிடுறேன். அப்படி நம்ம வாழும் பொழுது நம்மளை விட அற்புதமான ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியில நீங்க பார்க்க முடியாது. அப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்யறதுக்கு, அவரோடு கூட வாழும்படிக்கு தான், அவருடைய காரியங்களை பார்க்கறதுக்கு தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். உலகத்துல நிறைய பேருக்கு கிறிஸ்துவை தெரியாது, இயேசுவை தெரியாது. அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டு உடைய பொழுது பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் அதை விட மேன்மையான காரியங்களை தேவனால் செய்ய முடியும் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஆமென். அன்பு மிரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உங்களை வருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை நாங்கள் துதிக்கும்படிக்கு, தொழுது கொள்ளும்படிக்கு, உண்மை உயர்த்தும்படிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவியத்துக்காக, இந்த ஜெப வேலைக்காக, இந்த சபைக்காக, இந்த ஊழியத்திற்காக, இந்த இடத்துல எங்களுக்காக கொடுத்த மெய்ப்பர்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யூடியூப்ல பார்த்து கொள்ளுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்கெல்லாம் போக வேண்டும் என்று நீர் திட்டம் பண்ணியிருக்கிறோம், நீர் சித்தம் வைத்திருக்கிறோம், அங்கெல்லாம் போகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்தை ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பாவம் ஆளாதிருக்க தேவன் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருக்கும்படிக்கு, அவருக்கு பாத்திரமானாய் வாழும்படிக்கு, நான் எல்லாவற்றையும் என் தேவனை கனப்படுத்தும்படிக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பேன் என்கிற அப்படிப்பட்ட எண்ணங்கள், நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்குள்ளே மேலோங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவரும் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களிலே பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். வெற்றியான வாழ்க்கையை வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, குடும்பத்தோடு கூட மகிழ்ச்சியோடு தேவனை குடும்பமாய் உயர்த்தட்டும். நானும் என் வீட்டார் மன்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று குடும்பமாய் உண்மையே சேவிக்கட்டும். உமக்கு முதலிடம் கொடுக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். ஒருவருக்கு துதிக்கிற மகிமை யாவற்றையும் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.